ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலை என்னென்னா, ஒரு செம்மையான வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க டீட்டெயிலாக இந்த வேலையை பற்றி பார்க்கலாம். இந்த வேலையில் நம்ம 5 வரை படிச்சிருந்தாலே போதும், நல்ல சம்பளத்தில் வேலை கொடுக்குறாங்க. அதாவது கோயிலில் என்னென்ன வேலைன்னு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா, இளநிலை உதவியாளர், அதுக்கப்புறம் சீட்டு விற்பனையாளர், சத்திரம் காப்பாளர். இளநிலை உதவியாளரில் 7 பேர், சீட்டு விற்பனையாளர் 13 பேர், சத்திரம் காப்பாளரில் 16 பேர். எல்லாமே எஸ்எஸ்எல்சி. இதில் 18,500 சம்பளம் போட்டிருக்காங்க. அடுத்து சுகாதார மிஸ்திரி, அதில் மலை கோயிலில் 2 பேர். அதுக்கு 8th படிச்சிருந்தா போதும், அதாவது எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். அதில் 15,900 ரூபாயிலிருந்து 50,400 வரைக்கும் சம்பளம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் சுகாதார மிஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள், அதில் ஒரு ஆள், அனைத்து உபகோயில்களில் ஒரு ஆள். இதுக்கும் சம்பளம் 15,900. அதே மாதிரி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து 7வது என்னென்னா பூஜை, அப்புறம் காவல். இது உபகோயிலில் ஒரு ஆள், காவல் மலை கோயிலில் 2 ஆள். அதே மாதிரி காவல் உபகோயில்கள் மற்றும் உப நிறுவனங்களில் 44 ஆள் தேவை. அப்புறம் துப்புரவு பணியாளரில் 57 ஆள். இது எல்லாமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மலை கோயிலில் பார்க்குறது மட்டும் கொஞ்சம் சம்பளம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்புறம் துப்புரவு பணியாளரில் ஒரு 104 பேர், உபகோயில்கள் மற்றும் உப நிறுவனங்களில். இது 10,000 ரூபா தான் சம்பளம், 31,500 வரைக்கும் போட்டிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் கால்நடை பராமரிப்பில் 2 பேர், யானை மவுந்தர் அந்த உதவிக்கு ஒரு ஆள். இதுவும் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். யானையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் சுகாதார ஆய்வாளர் உபகோயிலில் ஒரு ஆள் தேவைப்படுது. இதுக்கு 35,600 சம்பளம். இதிலிருந்து அதாவது 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பளம் தரதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப காலி பணியிடங்கள், உதவி பொறியாளர், சிவில், அப்புறம் இது இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்பளம் முதல் லெவல்லே 36,700 அந்த இதிலே கொடுக்குறாங்க. இது எல்லாமே அந்தந்த இதில் டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவில்னால் சிவில், எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி அந்தந்த இதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் போதும். இதிலே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மேற்பார்வையாளருக்கு, இளநிலை பொறியாளர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இது நல்லா ஈஸியாக இருக்கும். அப்புறம் கணினி இயக்குபவர், தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியலில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். அதுக்கப்புறம் ஆய்வக நுட்பனர், பஞ்சாமிர்தம், அதில் 35,400. அதே மாதிரி விஞ்ச் ஆப்ரேட்டர் ஒரு ஆள் தேவைப்படுது, 16,600 52,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து மிஷின் ஆப்ரேட்டர், அதே மாதிரி தான் மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிர்தம் 16,600 சம்பளத்துலேருந்து போட்டிருக்காங்க. ஹெல்ப்பர் 2 பேர். நான் இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஹெச்டி ஆப்ரேட்டர் 1, இதில் எல்லாமே நல்ல சம்பளத்தில் தான் வேலை போட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது வேலை நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஓட்டுநரில் 2 பேர் கொடுத்துருக்காங்க. 18,500 58,000 வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. 8th படிச்சிருந்தா போதும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் காலி இடங்கள் இது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், 4 வருஷங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. இதுக்கு 35,900 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் போட்டிருக்காங்க. காலி பணியிடம் 1ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்துறை காலி பணியிடங்கள், இதில் அத்தியானப்பட்டர் மலை கோயிலில் 1, அர்ச்சகர் உபகோயிலில் 2.
இது வந்து சம்பளம் 15,900 50,000 வரை. இதில் 16,600 36,800 வரை. இது தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நாதஸ்வரம், தவில், தாளம் இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு 2 பேர் 5 பேர். அதுக்கப்புறம் மாலை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள். இது வந்து 10,000 15,000 சம்பளம் தான். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நேரடியாகவோ இல்லைன்னா தபால் மூலமாகவோ 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்கு உள்ளே தான் அனுப்பணும். அதுக்கு முன்னாடியோ அதுக்கு அப்புறமாவோ அனுப்புனீங்கன்னா அவங்க அதை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதான் அதோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க கீழே. இதில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. கரெக்டாக எல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 1ஆம் தேதிக்குள்ளே 18 வயதுலேருந்து 45 வயதுக்கு உள்ளே இருக்கணும். அதாவது ஹிந்துவாக இருக்கணும். ஹிந்துவாக இருந்து இதில் நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு இது போஸ்ட்டுக்குமே தனியாக அனுப்பணும். எந்த போஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த போஸ்ட்டுக்கு நம்ம தனியாக தான் விண்ணப்பம் அனுப்பணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த விளம்பரம் கொடுத்ததுக்கு அதாவது 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்கு உள்ளே போகிறத மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. வேறு எதுவுமே எடுக்க மாட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. அதில் கொடுத்துருக்க சான்றிதழ் எல்லாம் கரெக்டாக அனுப்பியிருக்கணும். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கணும். அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது தப்பாக இருந்தாலும் இடையில இணைக்காமல் இருந்தாலும் அவங்க வந்து அதை எடுத்துக்கிட மாட்டாங்க. ஃபஸ்ட்லேயே அதை வந்து வேண்டான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதில் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் பணிக்கு வரும்போது கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் எதுவும் இல்லை அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வரணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே இன்டர்வியூவில் வர்றதுக்கு வந்து எந்த ரூபாயுமே அவங்க தரமாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சரியாக இருக்கணும். இல்லைன்னா அவங்க பார்த்து அதை செக் பண்ணும்போது அது தப்பாக இருந்துச்சுன்னா அவங்கள்டே சொல்லாமல் அவங்கள வந்து பணி நீக்கம் செய்யறதுக்கு போட்டிருக்காங்க. அதனால் எல்லாம் கரெக்டாக பார்த்து டீட்டெயிலாக அனுப்பிக்கோங்க. எதுவும் தப்பு எதுவும் இல்லாமல் நீட்டாக கரெக்ஷன் பண்ணி அனுப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த இதிலேருந்து அவங்க கொடுத்துருக்க அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கோயிலில் வந்து நேராகிட்டு 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அனுப்புகிற அந்த அஞ்சலில் வந்து அந்த எந்த போஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த போஸ்ட்டோட பேரை போட்டு கரெக்டாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்கு நம்ம விண்ணப்பம் போடுறோமோ அதை வந்து தெளிவாக எழுத சொல்லியிருக்காங்க மேலே. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபோட்டோ ஒட்டி அதுக்கப்புறம் பேர், தேதி, என்ன இது ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், இமெயில் அட்ரஸ், என்ன காஸ்ட்டு, அதே மாதிரி வயசு எத்தனை, என்ன படிச்சிருக்காங்க, வேறு ஏதாவது படிச்சிருக்காங்கன்னா அதையும் சேர்த்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது கேஸ் இருக்கா, அது முடிஞ்சிருச்சா அந்த மாதிரி அது இல்லைன்னு போட்டுக்கோங்க. இருந்தால் இருந்துன்னு போட்டுருக்கோங்க, இல்லைன்னா இல்லை. இதில் வந்து கேஸ் எதுவும் இல்லைன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னா அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து உங்களுக்கு வந்து யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட இதையும் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சைன் பண்ணி இதை வந்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் அனுப்புனா போதும். மறக்காமல் அந்த போஸ்ட்டோட பேரை வந்து நீட்டாக எழுதி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.